அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஸ்பெஷல் வீடியோ. எஸ், ஆல்ரெடி இந்த வீடியோ நான் உங்களுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கன்வர்ஷன் இருந்தாலும் மறுபடியும் 3வது வீடியோ. நான் உங்களுக்கு அப்படியே வண்டி காமிச்சிட்டு உங்களுக்கு நான் அப்படியே பேசுகிறேன்னுங்க. எஸ், இன்னோவா வந்து நம்ம டைப் 1 to டைப் 4 பண்ண போகிறோம். இந்த இன்னோவா தான் பண்ண போகிறோங்க. சாம்பியன் மைக்கா கலரில் இருக்குதுங்க, கோல்டு கலரில். ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து இந்த வண்டி டைப் 4 பண்ணி நம்ம சில்கி கோல்டு பண்ண போகிறோம். இந்த வண்டி எப்படி மாடிஃபிகேஷனு, என்னென்ன ரீஸ்டோரேஷன் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வண்டி அப்படியே சுற்றி காமிச்சிடுறோம் உங்களுக்கு. எதுவுமே ஒரிஜினலாக போட்டால் மட்டும்தான் நல்லா இருக்குங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி கப்பு பார்த்தீங்களா என்ன கலர் இருக்குதுன்னு, இதை டூப்ளிகேட்டுங்க. போட்டு கொஞ்ச நாளே இந்த மாதிரி ஆயிரும். டெய்லைட்டு பார்க்குறீங்களா, டூப்ளிகேட்டு இதுதானுங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே ஒரிஜினல் போட்டோம்னா நல்லா இருக்குங்க. கொஞ்ச நாளே எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதுதான் ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம். இங்கே வேறு பம்பரில் குத்து இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுறோங்க. இருங்க, அப்படியே உள்ளையெல்லாம் காமிச்சிடுறேன். உள்ளையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எல்லாமே சீட் கவர், ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு, A to Z சொல்லிட்டாருங்க. போன இன்னோவாக்கு சொன்ன மாதிரியே தானுங்க, A to Z. கையில் சாவி கொடுத்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கலர் அப்படின்னாரு. நம்ம சில்கி கோல்டுங்க. என்ன ஏன்னா டைப் 4 இன்னோவானால சில்கி கோல்டு பண்ணால் ஃபேமஸ் சூப்பராக இருக்குங்க. அதனால் வந்து இப்போ நம்ம டைப் 4ல் சில்கி கோல்டு வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுபோல் எல்லா ஒர்க்கும் நம்ம வந்து பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேக்கில் 2 இன்னோவா தெரியுதுங்களாங்க. இது ஒரு இன்னோவா, மொத்தம் 3 இன்னோவா அட் அ டைமில். அது நீங்கள் ரித்திக் சேனலில் பார்த்தீங்கன்னா சும்மா மாதம் எடிட்டிங் எல்லாம் போட்டு 3 வண்டி காமிச்சிருப்பார். நம்ம ஏதோ நம்ம ஸ்டைலில் இந்த மாதிரி நம்ம காமிச்சிட்ருக்குறோங்க. அதனால் நம்ம டிஎம்எஃப்க்கு வந்து இந்த மாதிரி காமிச்சா தானே பிடிக்குங்க. சரி, அந்த மாதிரி ஸ்டைலில் யாராச்சும் விரும்புனீங்கன்னா ரித்திக் அநேகமாக அந்த வீடியோ போட்டிருப்பா அப்படின்னு நினைக்கிறதுங்க. போட்டு தான் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். டிஎம்எஃப் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் அங்கேயும் கமெண்ட் பண்ணிடுங்க, எப்படி இருக்குது நம்ம வேலைகள் அப்படின்னு. தேங்க்யூ டிஎம்எஃப். நான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நான் உங்கள் இடையில அப்படியே காமிக்கிறேங்க ஷார்ட்ஸ் எல்லாம். ஓகேங்க. டிஎம்எஃப் பார்த்திங்கன்னா கோல்டு கலர் இன்னோவா 1 2 3 எல்லா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கழட்டியாச்சுங்க. டிங்கர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நீங்கள் சைடில் இருக்கிற சின்ன குத்து டென்ட்டெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா சும்மா பளபளன்னு தெரியும், ஆனால் அதையெல்லாம் ரெடி பண்ணும்போது தான் தெரியும். பார்த்துக்குங்க எவ்வளோ குத்து இருக்குது அப்படின்னு. எல்லாம் கழட்டியாச்சுங்க. டிங்கர் ஒர்க் பண்ணுது. சரி, பண்ண உங்களுக்கு நான் அப்படியே காமிக்கிறேங்க. டிங்கரிங், பெயிண்டிங் எல்லாமே கண்டினியூ பண்ணலாங்க. ஓகே. இன்னோவா பார்த்தீங்கன்னா இப்போது டிங்கரிங் ஒர்க் முடிய போதுங்க. டிங்கரிங் ஒர்க் வந்து முடிய போகுது. ஃபுல் டிங்கரிங் ஒர்க் முடிய போகுதுங்க. முடிஞ்சோன்னே இனி அடுத்தது பெயிண்டிங் பட்டி. ஆனால் வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கும். வண்டி என்ன பாடி சூப்பராக இருக்குது, எந்த டென்ட்டுமே இல்லை அப்படின்னு. எஸ், அந்த குத்தியனால உத்து பார்த்தா தான் தெரியும். பார்த்துங்க. இனி அடுத்து வந்து இனி ப்ரைமர் அடிக்கு போகணுங்க. நான் அப்படியே உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேனுங்க. 3 வண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் வண்டிக்கு அலாய்வில் போட்டாச்சு. செகண்ட் வண்டிக்கு அலாய்வில் போடுது. ஃபஸ்ட் வண்டிக்கு அதே டிசைன், செகண்ட் வண்டிக்கு அதே டிசைன். 3வது வண்டிக்கு ஆக்சுவலாக வண்டியிலே அலாய்வில் இருந்தது. ஒரிஜினல் ஓஇ மாதிரி டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் ஓஇ டிசைன், டைப் 4 ஓஇ டிசைன் இன்னும் அலாய்வில். ஆக்சுவலாக வந்து ஒரு வண்டிக்கு அலாய்வில், அந்த 3rd வண்டிக்கு அலாய்வில் வந்து வண்டியிலே இருந்தது. அதனால் அவங்களுக்கு டயர் போட்டுச்சு. ஃபஸ்ட்டு வண்டிக்கு வந்து புது டயர், புது அலாய்வில் இப்போ தான் போட்டுருக்குது. செகண்ட் வண்டிக்கு அலாய்வில் மட்டும் போட்டிருக்கு. டயர் அதுலேயே நல்லா இருந்தது. அதனால் ஒரு வண்டிக்கு காண்டி போட்டோம். ஒருத்தர் வந்து அப்போலோ வேணும்னு கேட்டார். அப்போ டெர்றான், நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் நாலேஜ் அப்போலோவில்
டெரா HLS 265 வாஞ்சு அதுதான் போடுதுங்க. இருங்க போட்டுட்டு அப்படியே ஒன்றா காமிக்கிறேன். இதை போட்டு முடிச்சிட்டுங்க. அடுத்து 2 வீல் போட்டாச்சு. சூப்பர். ஓகே டன். அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சுங்களா, வீடியோ எடுக்க வர்றக்குள்ளே எல்லாம் போட்டாச்சு. 3 போட்டாச்சு, இனி அடுத்து 4 போடுது. இந்த வண்டிக்கு தான் இப்போ போட்டுட்டு இருக்குதுங்க அலை வீலு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக போட்டாச்சு, இந்த வீல் போட்டாச்சு. இது ஆல்ரெடி வந்த வீல். 3 வண்டி ஜரூராக ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் ரித்திக் சேனலில் பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம காமிக்கணும் இல்லைங்க, அவர் தனியாக எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அதனால் நம்ம தனியாக காமிக்கணும் இல்லைங்க. அதனால் சரி போட்டு முடிக்கட்டுங்க. உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டுங்க. ஃபைனலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபைனல் ஸ்டேஜுக்கு நான் வரணுங்க. செகண்ட் இன்னோவா இன்றைக்கி டெலிவரிங்க. எல்லா ஒர்க்கும் முடிந்தது. டைப் 1 to டைப் 4 கன்வர்ஷன். எப்பவும் போல் சொல்கிறேன் நம்ம டிஎம்எஃப்க்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நான் திருப்பூர் மோகன் சூப்பர் கார். நான் என்ன வேலைங்க நான் செய்கிறேனோ அந்த செய்கிற வேலைகள் மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிக்கிறதுங்க, என்ன வேலைகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து நிறைய பேர் நிறைய விதத்தில் சொல்கிறாங்க. அது நீங்கள் நம்ம டிஎம்எஃப் நிறையாவே நேர்லேயே பேசி சொல்லியிருக்கேன், ஃபோன்லேயும் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேச வேண்டியது இல்லைங்க. எங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி, டிஎம்எஃப் பற்றி. அதனால் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ காமிங்கன்ட்டீங்க. அந்த வேலை செய்கிறத மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவுடைய நோக்கம் அதுதான். நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற காமிக்கிறது மட்டும்தான் என்னோடய நோக்கங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.25 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. என்ன மைலேஜ், 5.25 லட்சம். அந்த வண்டி அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டான வண்டி. அதனால் நல்ல செலவழி நல்லா வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன திறமைகள் வெளிப்படுத்தி நம்ம செஞ்சோமோ நம்ம செஞ்சுருக்குறோம். 3வது இன்னும் ரெடியாக நிற்கிது டெலிவரிக்கு. அது நாளைக்கு. இன்றைக்கி இதை காமிக்கிறேன். பார்த்த உடனே எப்படி இருக்குதுங்க? ஓகே சரி இருங்க, நான் ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்துடுறேன், பெரிய கேமராவுக்கு. இதுதானுங்க ஃபுல் வேலை முடிஞ்ச இன்னோவா. இந்த இன்னோவாவுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கேன்னா டைப் 4 கன்வர்ஷன் பண்ணிட்டேங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணினது அலை வீல்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் சன் ஃபிலிம்மு, வின்சில் ஃபிலிம்மு. இந்த வண்டிக்கு டயர் போர்டு இல்லைங்க. அப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டுங்களா? ஃபஸ்ட்டு ஓகே சுற்றி காமிச்சிடுறேன். அப்படியே எங்கள் அப்பா அதுக்குள்ளே வேறு பைக்கில் அடிச்சிட்டேன். அப்படியே சுற்றி காமிச்சிடணும். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறதுங்க. என்ன தேவைக்குண்டானதை பண்ணுறது தான் நம்ம. ஆஸ் யூஷுவல் சன் ஃபிலிம்மு, நூடுல்ஸ் மேட்டு, ஃபுல் மேட்டு, டேஷ் எல்இடி, சீட் கவருங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு செட்டு, வைப்பர் பிளேடு. இதுதான் நெசசிட்டி. அதனால் நெசசிட்டிக்கு உண்டான பண்ணுறது. எக்ஸ்ட்ராவாக ரிமோட் போட சொன்னாங்க, ரிமோட் போட்டிருக்கோம். இதுக்கு வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணலிங்க. இவங்க மட்டும் சாண்டில் கலர் சீட் கவர் கேட்டாங்க. அதனால் சாண்டில் கலர் டோர். இது கலர் பண்ணியிருக்குது, மறந்துட்டேன். இந்த வண்டிக்கு இந்த கலரும் பண்ணியிருக்குது. இங்கே இந்த எல்லா டோருக்கும் பண்ணியிருக்குது. இந்த வண்டிக்கு மட்டும் சாண்டில் கவர் சீட் கவர் கேட்டாங்க. அதனால் சாண்டில் கவர் பண்ணியிருக்குது. அப்புறம் டேஷ் எல்இடி ஒயிட்டு, நார்மல் ஒயிட்டுங்க. அப்புறம் ஸ்டியரிங் கிரிப் கவர், ஃபுல் மேட், நூடுல்ஸ் மேட். அவ்வளோதானுங்க. எப்படி இருக்குதுங்க? ஓகே ரைட். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். இப்படி தான் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம டிஎம்எஃப் இந்த வண்டி மொத்தத்தில் டைப் 1 to டைப் 4 டோட்டலாக கன்வர்ஷன் பண்ணிட்டோம். எப்படி இருக்குதுங்க? சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் சில்கி கோல்டு. இன்னோவாலேயே, ஏன்னா நான் இன்னோவா வச்சுருந்தேன் இல்லைங்க, டீ போர்டு 3 இன்னோவா வச்சுருந்தேன். அதனுடைய ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு வரும், கூடிய சீக்கிரத்தில் வரும். இது இப்போ கடைசியாக நம்ம சொல்லிடுறது, நம்ம டிஎம்எஃப் இல்லை மற்றவங்களுக்கு
இந்த வீடியோவின் நோக்கம் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மட்டும் நான் அந்த வீடியோ காமிச்சிருக்கிறேன்னுங்க. அவ்வளோதான். வேறு எந்த ஒரு உள்நோக்கம் வெளிநோக்கம் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. நம்ம செஞ்சுருக்கிற வேலையை நம்ம காமிக்கிறோம். ரீபெயிண்ட் பற்றி கேட்டிங்க, ரீபெயிண்ட் தாராளமாக பண்ணலாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் புக்கை கொண்டு போய் உங்களோட டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் எழுதி அடுத்த நாள் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வண்டி கொண்டு போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா இந்த வண்டி ஆக்சுவலாக கோல்டு அடிச்சு சில்கி கோல்டுன்னு எழுதி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ப்ரொசீஜர் ரேட்டு வாங்குறாங்க. அந்த ரேட் டிஃப்ரெண்ட் மட்டும் மாறும். மற்றபடி 100% நீங்கள் ரீபெயிண்ட் பண்ணலாம். உங்களுடைய எந்த வண்டியாக இருந்தாலும் ரீபெயிண்ட் பண்ணலாம். அதுக்கு உங்களுடைய ஆர்சி புக்கில் என்டாஸ்மெண்ட் போடுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தாராளமாக பண்ணிக்கலாங்க. ஓகே, திருப்பூர் மோகன் விளாக்ஸ் மறக்காமல் பாருங்கள். திருப்பூர் மோகன் சேனல் விளாக்ஸ் சேனல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். திருப்பூர் மோகன் விளாக்ஸில் பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம், பாய் டிஎம்.